தேவன் தெளிவாக சொல்லுகிறதான ஒரு கடவுள் அப்படின்றதான ஒரு அடிப்படையில தலைப்புல தேவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. அதாவது நம்முடைய ஆண்டவருடைய பெயர் தேவன் பரமபிதா என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பரமபிதாவுடைய செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பிதா என்ற சொல்லி பரமபிதா என்ற சொல்லி ஒரு பெயரை தேவன் கடவுள் வைத்திருக்கிறார். நித்திய பிதா என்று சொல்லும் பொழுது சகலமும் முழுமையாக ஒன்று கடைசி வரைக்கும் அவர்தான் படைப்பின் காரியங்கள் நாம் பார்க்கிறோம். இந்த பரமபிதாவுடைய வேறு என்ன சொல்றாருக்கா, அவர் நம்முடைய பெயர் சொல்றாரு, நான் பிதாவாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உடனடியாக அவர் கொடுக்கப்பட்டதான பிள்ளைகள், அவருக்கு உண்டாக்கினதான பிள்ளைகள், உருவாக்கினதான பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். உண்டாக்கினது அவர் பிதா என்று சொல்லி சொல்றார். உண்டாக்கினவர் அவர், உன்னை நிலைப்படுத்தி கொண்டு வருகிறவர் அவர்தான் என்று சொல்லி தெளிவாக 5 புத்தகங்களை கொண்டு வருகிறார். நம்மை உண்டாக்கின ஆண்டவர் பிதா என்று சொல்லி அவர் அழைக்கிறார். பிதாவானவர், கடவுள் ஆனவர், பரமபிதா ஆனவர் அவர் கொண்டு வந்த ஒரு நோக்கம் என்ன சொல்றாரு, அவர் சொல்றார், தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். மறுபடியும் சொல்றாரு, அவன் தேவ சாயலாக, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவன் தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆண் பெண்ணுமாக பார்க்கிறார். இந்த காலை வேளையில அவர் சாயல் எனக்குள் இருக்கிறதா என்றுதான் ஒரு கேள்வியாக நான் கேட்க ஆசைப்படுகிறேன். நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிற வேளையில நான் தேவ சாயலாக இருக்கிறேனா? அவருடைய செயல் அவரை போல இருக்கிறேனா? சற்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்த கால வேளையில நாம் என்ன செஞ்சிடறோம், ஓய்வு போற போக்கில் ஓய்வு கொண்டு இருக்கிறோம். வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை கோயில போறோம், வழக்கமான தெருவிருந்து எடுக்கிறோம் போறோம், வழக்கமான ஒரு காணிக்க போடுறோம், தசம பாகம் போடுறோம், போயிடுறோம். ஆனால் எல்லாவற்றிலும் காற்றிலும் நான் கர்த்தருடைய சாயலை போல இருக்கிறேனா? அந்த சாயல் எனக்குள் இருக்கிறதா